அந்த நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக படிக்கலாம். இப்போ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எழுதி முடித்த உடனே நீங்கள் அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நாங்கள் லீவில் விட போகிறது இல்லைங்க. அடுத்த பேட்ச் வந்து கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த பேட்ச் போயிட்டே தான் இருக்குங்க. லீவில் அதிகம் எதுவும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறனாலும் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாங்க. அடுத்த கிரேட் எதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்து நியூ சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும் சார், இல்லை நான் அப்டேட் ஜூனியர் டு சீனியர் அப்டேட் ஆகணும் சார், எதுனாலும் உடனே பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து சிஓஏ பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வகுப்பை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் எக்ஸாம் பேப்பரை எப்படி ஃபில் பண்ணலாம். அந்த ஃப்ளை ஸ்லிப் இருக்கும் இல்லையா, நீங்கள் முன்னாடி போனோடனே உங்களுடைய மெயின் அந்த ஆன்சர் ஷீட்டில் ஃப்ளை ஸ்லிப் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் ஸ்டோக் எடுக்கிறீங்க இல்லையா, ஸ்டோக் எடுக்க உங்களுக்கு நோட்டு தராங்க இல்லையா, ஷார்ட் அண்ட் புக்கு. ஸோ அந்த ஷார்ட் அண்ட் நோட்லேயுமே நீங்கள் இதை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேயுமே வந்து கேட்டிருப்பாங்க. அதுலேயுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளையிங் ஷிப், துண்டு ஷீட்னு சொல்கிறாங்க. அரசு தொழில்நுட்ப தேர்வுகள் பிப்ரவரி ஆகஸ்ட், அதில் என்ன எக்ஸாமோ அதை டிக் பண்ணுங்கள். ஆகஸ்ட்னா ஆகஸ்ட், ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி 2025 இப்போ என்ன டேட்டோ அதை நீங்கள் போட்டுறணும், எந்த இயரோ. சரிங்களா? ஸோ அதில் 20 மட்டும் தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். தென் ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு தடவைக்கு 4 தடவை உங்களுடைய ஹால் டிக்கெட்டை செக் பண்ணி நம்பர் ஒரு நம்பராக கரெக்டானு பார்த்துட்டு எழுதுங்க. எல்லாத்த விடையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெஜிஸ்டர் நம்பர் தான். சரிங்களா? மற்றது எது மிஸ்டேக்னால சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் கூட பிரச்சனை. ஃபில் பண்ணுறதுல சொல்கிறேங்க. சரிங்களா? ஃபில் பண்ணுறதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது ஒன்று மாற்றிட்டீங்கன்னா ஒன்றும் அவ்வளோக்கு பெரிய இஷ்யூ இல்லை. இருந்தாலும் இந்த ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் மாற்றிட்டீங்க அவ்வளோதான். ஸோ ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா ரெஜிஸ்டர் நம்பரை ஹால் டிக்கெட்டை பார்த்து போடுங்க. சரியா? ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுவிடும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு சார், கொஸ்டின் பேப்பர் கோடு அங்கேயே சொல்லுவாங்க. ஒரு நமக்கு கொஸ்டின் கையில் கொடுக்கும்போதோ இல்லை அந்த டிக்டேஷன் ஆடியோ ஓடுது இல்லையா, ஸோ அந்த ஆடியோலையுமே கோட் நம்பர் சொல்லுவாங்க. இல்லை போர்ட்லேயுமே கூட உங்களுக்கு எழுதி போடலாம். அது சொல்லும்போது நீங்கள் அங்கே எழுதிக்கிங்க. சார் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்காங்க, 2 தடவை எழுதணுமா? 1 டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? அது எல்லாருக்குமே புரியறதுக்காக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 டைம் எதுலையாவது 1 எழுதுனீங்கன்னா போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நேம் உங்களுடைய நேம் வந்து கேப்ஸில் எழுதி இனிஷியல் பின்னாடி வர மாதிரி எழுதுங்க. சரிங்களா? கேப்ஸில் எழுதி இனிஷியல் பின்னாடி வர மாதிரி எழுதுங்க. டேட் வந்து அன்றைக்கி எக்ஸாம் டேட் என்னவோ அது போட்டுருங்க. தலைப்பெழுத்தின் பிரிவு அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இனிஷியல், அதாவது அப்பா பேர் தானே இனிஷியல் போட்டிருப்பீங்க, அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத எழுதி விடுங்க. சரிங்களா? அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத அப்பா பேரும் கேப்ஸ்லேயே கூட நீங்கள் எழுதி விடுங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன, தமிழ்னா தமிழ். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு அங்கே எழுத தேவையில்லை. அதுக்கு கீழே கேட்டிருக்காங்க, அங்கே எழுதிக்கலாம். அங்கே சப்ஜெக்டில் என்ன பாடம்னு மட்டும் எழுதுனா போதுங்க. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அதுக்கப்புறம் கிரேடு பேப்பர், நிலையும் தாளும் சொல்லி கேட்டிருக்காங்க. நிலைனா என்னதுப்பா, நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து என்ன ஜூனியரா இன்டர்மீடியேட்டா என்னங்கிறது ஃபஸ்ட்டு நிலை. அதை எழுதிட்டு கமா போட்டுட்டு தாள் வந்து முதல் தாளா 2ஆம் தாளா ரோமன் லெட்டர் போடுங்க. 1னா முதல் தாள்னா 1ன்னு போடுங்க, 2ஆம் தாள்னா 2ன்னு போடுங்க. புரியுதுங்களா? கிரேட் அப்படிங்கிறது நிலையும் தாளும். ஓகேங்களா? என்ன கிரேடு, என்ன பேப்பர், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரா. ஸோ அது 2மே நீங்கள் அதை அந்த இடத்துலேயே பண்ணணும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்னால் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு சீல் வச்சு கூட வரலாம், அல்லது எழுத சொன்னாலும் நீங்கள் அதை அங்கே எழுதிருங்க. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க உள்ளேயே. சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, புதுசாக போகிற ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மெமரி பண்ணிட்டு போங்க. நீங்கள் எல்லாரையும் படித்து முடிச்சிடுறீங்க, கடைசியாக இந்த ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? நல்லா பாருங்கள். பின்பற்றப்படும் முறை என்ன அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் சீனிவாச ராவ் முறை. கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு பிளாக்ல எழுதியிருக்கேன் பாருங்கள். சீனிவாச ராவ், அதான் ஸ்பெல்லிங், சீனிவாச ராவ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிட்மேன். ஓகேங்களா? பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட். ஸோ அதுதான் பேஸு. ஷார்ட் ஹேண்டோட அடித்தளமே பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிலீஷில் பின்பற்றும் முறை பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட், தமிழில் பின்பற்றும் முறை சீனிவாச ராவ். ஓகேங்களா? அதை அங்கே எழுதணுங்க. இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிட்மேன் முறைன்னு எழுதணும். தமிழ் பண்ணுறீங்கன்னா சீனிவாச ராவ்னு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. அந்த ஃப்ளையிங் ஷிப்பு முன்னாடி இருக்கும். நீங்கள் டிக்டேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அதில் தான் நீங்கள் டிக்டேஷன் எடுப்பீங்க. அதே மாதிரி செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் ஜூனியராக இருந்தால் உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கு டிக்டேஷன் வராது, கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஆன்சர் பேப்பர்,
அதில் நீங்கள் வந்து இதெல்லாம் இதில் கேட்டிருப்பாங்க, அதுலேயும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் உள்ளே எழுத ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப பயப்பட வேண்டாம். இவ்வளோ தான். இது ஃபில் பண்ணுறது இவ்வளோ தான். முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையட்டும். நன்றி.